ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல சில மாசத்துக்கு முன்னாடி சிக்கந்தர் படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல சல்மான் கான் சார் நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்த பத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தது. இப்போ திருப்பி வந்துட்டு அந்த படத்த பத்தின சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி சிக்கந்தர் படம் வந்துட்டு சரியா ஓடல. அதுக்கான காரணம் சல்மான் கான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மைட் பி வந்துட்டு லைக் அந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் கூட இருந்தனால அந்த படம் சரியா போகாம கூட இருந்திருக்கலாம். இப்போ திருப்பி வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் வருது. என்னன்னா, சல்மான் கான் சார் வந்துட்டு பிக் பாஸ் மேடையில இந்த மாரி சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு அந்த படத்துக்கு லேட்டா போனனால தான் வந்துட்டு அந்த படமே ஒழுங்கா போல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. மைட் பி அது கூட காரணமா இருக்கலாம். ஸோ மதராசி படத்தோட ஹீரோ அவங்க நேரமா தானே வந்தாங்க. அந்த படம் ஏன் சரியா போல? அந்த படம் பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சா? சிக்கந்தார விட அந்த படம் நல்லா இருக்கா? அப்படிங்கிற மாரிலாம் டாக் வந்துட்டு நம்ம சல்மான் கான் சார் பேசியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம கமெண்ட்ல வந்துட்டு சவுத் இந்தியன் வெர்சஸ் நார்த் இந்தியன் அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா நெறைய பேர் வந்துட்டு ஏஆர் முருகதாஸ் சருக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சவுத்லேருந்தும் சரி, நார்த்லேருந்தும் சரி ஏஆர் முருகதாஸ் சருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மதராசி படம் வந்துட்டு கன்டென்ட் வைஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு.